அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஏதாவது ஒரு முக்கியமான விருப்பம் இருக்குது, அது நிறைவேறுவதற்காக நீங்கள் எத்தனையோ முறை வழிபாடு செஞ்சிட்டீங்க, பரிகாரம் செஞ்சிட்டீங்க, ஆனாலும் அது நடக்கவே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு 6 நாட்களுக்குள்ளே பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். சரி, இது என்ன பரிகாரம், எந்த நாளில் தொடங்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நாளைய நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி மாதத்தின் 27ஆம் தேதிங்க. நிறைஞ்சு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைங்கிறது பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு தை கிருத்திகையானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தைப்பூசம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 1 தேதி வரை இருக்குது இல்லையா. இதை முன்னிட்டு ஏற்கனவே 48 நாட்கள் விரதம் என்னைக்கு தொடங்கணும், 21 நாட்கள் விரதம் என்னைக்கு தொடங்கணும், 11 நாட்கள் விரதம் என்னைக்கு தொடங்கணும் என்பது குறித்தெல்லாம் தனி பதிவு போட்டிருந்தேங்க. அப்படி நீங்கள் அந்த நாட்களெல்லாம் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது எளிமையாக இருக்கக்கூடிய 6 நாட்கள் விரதம் நாளைக்கு நீங்கள் தொடங்கிறது அப்படிங்கிறது நல்லது. நாளைய நாளில் தொடங்கி தைப்பூசம் வரைக்கும் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அப்படி உங்களால் 6 நாள் விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் கூட நான் ஒரு விசேஷ தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்தும் சொல்ல வேண்டிய மந்திரம் குறித்தும் காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி, இருக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு தீபமோ அதே போல் அந்த மந்திரமுமே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பதிவுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் தான் நாளைய நாளில் நமக்கு இந்த தை கிருத்திகையும் இருக்குது. அதே போல் நாளைய நாளில் தொடங்கணும் அப்படிங்கும்போது தான் தைப்பூசத்தன்னைக்கு அந்த 6வது நாள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாகும் இல்லையா. ஸோ அதை கணக்கில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஏன்னா நான் காலையில் சொன்ன பதிவுக்கு கூட தீபம் ஏற்றணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு சிலரால் ஏற்ற முடியும், ஒரு சிலரால் ஏற்ற முடியாத சூழ்நிலை கூட இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா அது பண்ண முடியல இதை மட்டும் பண்ணலாமானாலும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் நாளைய நாள் இரவுக்குள்ளே இப்போ நான் சொல்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து 6 நாட்கள் இது உங்களுடைய தலகாணி கடியில் இருக்கணும். நம்ம தூங்கும்போது தலகாணி கடியில் இதை வச்சுக்கிட்டு தூங்கணும். தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோவாவது இதை வச்சுட்டு தூங்குறது அப்படிங்கிறது நல்லது. இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் தொடங்கலாம். ஆனால் இரவு தூங்கிறதுக்குள்ளார இதை செஞ்சுருங்க. சரி, நாளைய நாளில் நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30, யமகண்டம் காலையில் 9 to 10:30. இது ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் பயன்படுத்துங்க. ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய நிறம். மேலும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போதும் சிகப்பு தான். அதனால் இந்த கலர்லேயே எடுத்துக்கோங்க. பேனா அந்த கலரில் இல்லைன்னா வாங்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்ட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மெத்தடு நமக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முழு மனதாக கொண்டு இதில் ஒரு அருங்கோணம் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம முருகப்பெருமானுக்கு அந்த சரவண பவக்காக கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 6 முக்கோணத்துலேயும் என்ன கோரிக்கை நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க. பணமா, வேலையா, வீடா, இல்லை திருமணமா, எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒன்றையுமே ஒரு வார்த்தையில் வர மாதிரி 6 முக்கோணத்துலேயும் எழுதிக்கோங்க. நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரியை நீங்கள் எழுதிக்கோங்க. முக்கோணத்தில் நம்மளுடைய விருப்பம் இருக்கணும். நடுவில் ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரம் இருக்கணும். இப்போ கீழே 1லேருந்து 6 வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க.
அதாவது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு 6 வரைக்கும் வந்து போட்டுட்டு நீங்கள் அந்த முக்கோணத்தில் ஒரு வார்த்தையில் வர மாதிரி விருப்பம் எழுதியிருந்தீங்க இல்லையா, இப்போ பணம்னு எழுதியிருந்தீங்க இல்லையா, இப்போ எவ்வளோ லட்சம் பணம் உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சா உங்களுடைய பிரச்சனை தீருமோ அதை வந்துட்டு நீங்கள் இங்கே எழுதணும். அதாவது ஒரு நியாயமாக கேளுங்க, நீங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு கேட்கக்கூடாது. அதாவது இப்போ எனக்கு ஒரு 10 கோடி இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்கள் 10 கோடி அப்படின்ட்டுலாம் வந்து கேட்கக்கூடாது. ஒரு நியாயமானதாக வந்துட்டு கேளுங்க, சரிங்களா. இப்போ ஒரு முக்கியமான ஒரு தேவை இருக்குது, அதுக்கு ஒரு 10 லட்சம் அவசியம் உங்களுக்கு தேவைப்படும்போது இந்த இடத்துல நீங்கள் 10 லட்சம் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து வச்சுக்கணும், சரிங்களா. 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி எழுதணும். 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு பக்கத்துலேயே ஓம் சரவண பவாய நமக, அதாவது அந்த நடுவில் எழுதினோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. கீழேயும் 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 முறை அந்த கோரிக்கையை நடந்துட்ட மாதிரி நீங்கள் எழுதியிருப்பீங்க. பக்கத்துலேயே ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு வந்துட்டு எழுதியிருப்பீங்க. இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிறு துண்டு சுக்கு வந்து எடுத்துக்கோங்க. சுக்கு அப்படின்னா உலர்ந்த இஞ்சி தான் வந்துட்டு சுக்குன்னு வந்து சொல்லுவோம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முருகப்பெருமான் வழிபாட்டில் இந்த சுக்குங்கிறது ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஒரு சிறு துண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான். உங்கள் வீட்டில் இல்லைன்னா கடையில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இரவுக்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதுமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பேப்பரை வந்து உங்கள் முன்னாடி விரித்து வச்சுக்கோங்க. சுக்கு வந்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு முடிக்கோங்க. வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் 6 முறை எழுதுறீங்க இல்லையா, 10 லட்சம் பணம் கிடைத்து விட்டது ஓம் சரவண பவாய நமக அப்படின்ட்டு அது 6 முறை அப்படியே இந்த சுக்கை கையில் வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் படிங்க. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே இந்த சுக்கு பார்த்திங்கன்னா உட்கிரகிச்சு வச்சுக்கும். இப்படி 6 முறை படித்து முடித்த உடனேயுமே அப்படியே கண்ணை மூடி உங்ககிட்ட 10 லட்சம் பணம் இப்போ இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன வந்து விருப்பம் நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இல்லை வேலைன்னு எழுதினவங்க நல்ல வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதிகப்படியான சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சுக்கை நீங்கள் எடுத்து வச்ச அந்த பேப்பரில் உள்ளே வச்சு அப்படியே வந்து மடிச்சுக்கோங்க. கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நைட்டு தூங்கும்போது தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வச்சுக்கோங்க. தினமும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இந்த 6 முறை எழுதணும் இல்லையா, நம்மளுடைய விருப்பமும் ஓம் சரவண பவாய நமகங்கிறதையும் அதையும் வந்துட்டு நீங்கள் படிங்க. படிச்சுட்டு திரும்பவும் தலகாணி கடியில் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் வேறு எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, அங்கேயும் நைட்டு தங்க போகிறீங்கும் போது இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறதும் நல்லது. மொத்தத்தில் காலையில் எழுந்த உடனேயோ அல்லது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இதை படிச்சுட்டு உங்கள் தலகாணி கடியில் வச்சுக்கிறதுங்கிறது நல்லது. இரவு முழுக்க உங்கள் தலைக்கடியில் வந்துட்டு இருக்கணும், அது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். தைப்பூசம் வரைக்கும், அதாவது தைப்பூசம் அந்த நைட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை நாள் வரும், அது பிப்ரவரி 2ஆம் தேதி. அந்த சமயத்தில் இந்த பேப்பர் நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த சுக்கை உங்களுடைய படம் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ பீரோலையோ எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்தீங்களோ அது சீக்கிரமாக வந்து நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு 6 நாட்களுக்குள்ளேயே நடந்துடும். கொஞ்சம் பெரிய விஷயமா கேட்டிருந்தீங்கும் போது அதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆயிரும், கண்டிப்பாக வந்து நிறைவேறியே தீரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.